ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் மேங்கோ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஸோ அவங்க வந்து கடையிலேருந்து ஜூஸ் அது இதுன்னு வாங்கி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் வெயில் காலம் வேறு. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் மேங்கோ ஜூஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 மாம்பழம் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துக்க மாம்பழம் வந்து இனிப்பு வந்து கம்மி. ஸோ அதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுக்கக்கூடிய மாம்பழம் வந்து எவ்வளோ இனிப்பு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன இருக்குல்ல, இது ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, இதுதான் மேங்கோ பல்ப்பு. இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப கட்டியாக குழந்தைங்க குடிச்சிக்கிட மாட்டாங்கல்ல. ஸோ நம்ம வந்து அதில் வந்து தேவைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு கண்ணாடி பவுலில் வந்து கப்பில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 2 ஐஸ் க்யூப் வந்து போட்டாச்சு. இப்போ நமக்கு டேஸ்ட்டான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகியாச்சு. இனி சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.